நம்ம என்ன பண்ணோம்? பூமி அப்படின்னா என்னது? நம்ம பார்க்குற தெருவெல்லாம் மாறி போச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம நினைப்போம் நமக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சோ அப்படி தானே நினைப்போம். மலைகள் பெயர்ந்து போகுது, ஒரு கல்லு நகர்ந்தா பரவாயில்ல, ஒரு மலையே இந்த பக்கம் போச்சுன்னா எப்படி இருக்குமாமா? பர்வதங்கள் அப்படி அதிருமாமா, வைப்ரேஷன் மூடுக்கு போயிடுமாமா. நான் உண்மையாக சொல்லுங்க, இந்த மாதிரி கண்ணுக்கு முன்னாடி வரும்போது பயப்படாமல் இருக்க முடியுமா? நம்மளை சுற்றி என்ன நடக்குது ஒரு மாதிரி இருக்கும். அதையெல்லாம் விட்டுறலாம். சமாதானமாக நல்லா இருக்கிறவங்க திடீர்னு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு உருன்றதா எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டிலலாம் நடந்திருக்கும். நல்லா தானே இருந்தார், என்னாச்சு இவருக்கு? ஏப்பா என்னாச்சு தெரியாது, ஐயோ நல்லா தான் தெரிஞ்சா கூட அதுக்கு கோச்சிட்டு கிடக்குறியா, நீ பண்ணது மட்டும் தப்பா போன்னு விட்டுறலாம். ஒன்றுமே தெரியாது, நல்லா இருந்திருப்போம், சந்தோஷம். திடீர்னு மூஞ்சி தூக்கிட்டு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அதையே பொறுத்துக்க முடியாது, தெரியாமல் மண்டை வெடிச்சிடும். பயம் என்பது சின்னதோ பெருசோ எந்த ரூபத்தில் எந்த மனுஷனுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. எக்ஸாமை குறித்து பயம், நடக்க ஒன்றுமே இருக்காது, அப்படி நடந்துருவோம் நம்மளா கற்பனை பண்ணி ஒரு பயம் மனசுக்குள்ள. இந்த பயத்தை நீக்கிறவர் யாரு? ஆண்டவர். ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? அவர் எனக்கு உசாவு துணையாக இருக்கும்போது நான் எனக்கு பயப்படணும்? அவர் எனக்கு பயத்தின் ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் அவரே உனக்கு பயப்படுறார். What is that? துதிகளில் பயப்படத்தக்கவர் அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி பயந்து உருகி போறதில்ல. என்ன என் பிள்ளை இப்படி துதிக்குதா, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்னு ஒரு இன்ப அதிர்ச்சின்னு கூட சொல்லலாம். ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கிறோம், நம்ம துதிகளில் ஆண்டவர் பயப்படத்தக்கவர் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம துதிச்சோமா? இந்த வார்த்தைகளோட வீரியத்தை நம்ம அறிஞ்சு துதிக்கும் பொழுது நம்ம துதி ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடும்.